ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டெனிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டையில் நிறைய குட்டி குட்டி ஐடியாஸோடு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்சு 2 நாள் ஆனாலுமே சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். விரிசல் இல்லாமல் நிமிஷத்தில் 100 கொழுக்கட்டை வரைக்கும் செய்கிறதுக்கான குட்டி குட்டியே சீக்ரெட் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட வந்து பார்த்த உடனே செஞ்சிடலாங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரக்கூடிய ரொம்ப சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை வந்து பண்ணுறதுக்காக நான் கடையில் இருந்து வாங்கின அரிசி மாவு தான், அதாவது இந்த கொழுக்கட்டை மாவு இருக்குல்லையே அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அனில் பிராண்டோடது. இதில் வந்து இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த சின்ன கப்பில் வந்து 1 கப்பு மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது 1 கப்பு மாவுக்கு 1 1/4 கப்பு வந்து தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று யூஸ் பண்ணி நல்லா அப்படி கலந்து விடுங்க. கடை மாவு அப்படிங்கிறதுனால எனக்கு கரெக்டாக 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக வந்தது. அதுவும் இந்த பிராண்டு மாவுக்கு. நீங்கள் வீட்டில் வந்து அரைக்கிற மாவாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கூட குறைய ஆகும். ஸோ அது பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க. 1க்கு 1 1/4 கப்பு அப்படிங்கிறது கரெக்டான அளவு. ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு வந்து சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த கலந்து எடுத்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, மாவு வந்து நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் 2 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு கட்டிகள் விழாமல் நல்லா கரண்டி யூஸ் பண்ணி இப்படி கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி சட்டியோடு நல்லா ஒட்டி பிடிச்சி இப்படி திரண்டு வரும் பார்த்தீங்களா? இந்த டைமில் மாவு வந்து ஒரு மாதிரி கலர் மாறி வரும் பாருங்கள், கண்ணாடி மாதிரி. அந்த டைமில் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து அப்படி ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா வெந்தும் வந்திருக்கு. இதை நான் மூடி இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பூர்ணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பொடியாக வெல்லத்தை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறதில்ல, ஜஸ்ட் அதில் இருக்கிற அந்த கல் மண் தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி கரைச்சி விடுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருந்த கல் மண் தூசி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபில்டர்லேயே வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ அந்த தண்ணி வரைக்கும் வந்து அடியில் இருக்கு இல்லையா? இப்போ அதே பேன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன், ஒரு 2 கப்பு. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் பூர்ணத்துக்கு. இந்த மாதிரி அந்த நெய்யில் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். சிலர் வந்து பாகு காய்ச்சும் போதே அந்த பாகுலேயே வந்து தேங்காவை கொட்டி வந்து காய்ச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இப்படி நெய்யில் வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே வந்து அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு 2 ஏலக்காயை இடித்து அந்த தேங்காயிலே வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய்க்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அப்படியே திக்காகி வர ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காகிற பதம் வரைக்கும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை சாப்பிடும்போது கூட உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட்டு தேங்காய், வெல்லம் இது 2 மட்டும்தான் நான் பூர்ணத்துக்காக சேர்த்துருக்கேன். அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வாழை இலை வந்து எடுத்துருக்கிறேன். வாழை இலையை உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அது பிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக நெருப்பில் வச்சு இப்படி வாட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ மாவை வந்து கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ லைட்டாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை இப்படி வந்து பிசைஞ்சு விடலாம். நல்லா முடிஞ்ச வரைக்கும் மிதமான சூட்டில் இருக்கும்போதே வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அதாவது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் எங்கேயும் இல்லாமல் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்பத்துக்கு பிசைவோம்ல அந்த மாதிரி. இப்போது மாவு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்லேயே இருக்குது. இந்த டைம்லேயே நான் வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு தட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓரங்கள் வந்து உடையாமல் வரும். ரொம்ப மாவை வந்து ஆற விடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே அப்படி செஞ்சுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். மாவு வந்து இப்படி பண்ணும்போது எப்போவுமே மேலே வந்து ஏதாவது துணி போட்டு அப்படி இல்லைன்னா ஒரு மூடி யூஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. மாவை வந்து காய விட்டுறாதீங்க. இப்போ நம்ம முன்னாடியே வாழை இலையை நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த வாழை இலையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டை அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து நல்லா விரித்து தேய்க்கிறதுக்காக நான் வீட்டில் பருப்பு கடையிறதுக்கு யூஸ் பண்ணுற மத்து தான் வந்து எடுத்திருக்கேன். மத்து யூஸ் பண்ணி மேல் பக்கம் இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அந்த அளவுக்கு மாவை எப்படி விரித்து நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் கவரை தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து பூரணத்தை வச்சுக்கலாம். மத்து வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமே இருக்காதுங்க. கஷ்டப்பட்டு மாவை வந்து நீங்கள் கையில் அந்த மாதிரி வந்து தேய்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. வெறும் மத்து மட்டும் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலை முடிஞ்சிடும். பிசு பிசுன்னு கையில் ஒட்டிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகும் இந்த டைமில். அது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு பூரணத்தை வச்சுட்டேன். அப்படியே அந்த வாழை இலையை 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படியே மேல் பக்கம் கையை வச்சு இப்படி வந்து அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க. லைட்டாக வந்து அந்த ஓரங்களில் மட்டும் ப்ரெஸ் கொடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஓரங்களை இப்படி அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையோட ஷேப் பாருங்கள். நம்ம அச்சு வந்து யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமோ அதே மாதிரி வந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த கொழுக்கட்டையை கையில் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கொழுக்கட்டையை சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இட்லி பிளேட்டை அப்படியே கவுத்து போட்டுருங்க. நம்ம நிமித்தி வச்சுட்டு அதுக்கு மேலே கொழுக்கட்டையை அடுக்கணும் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து உடஞ்சி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி கவுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நெருப்பில் வாட்டி எடுத்த வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே இப்படி கொழுக்கட்டைகளை வந்து அடுக்கி விட்டுருங்க. மாவு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்க அப்படின்னா போதும். நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடியாகி வந்திருக்கு. எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கொழுக்கட்டை ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்டிங் சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பர் சாஃப்டான அப்படியே பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது உள்ளுக்குள்ளே. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 நாள் ஆனாலுமே உங்களோட மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஜூஸியாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ கொழுக்கட்டை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஒரு ஷேர் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட தம்ப்நெயிலெல்லாம் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மத்து இல்லாதவங்க கூட பொட்டேட்டோ மேஷர் வந்து வச்சுருப்போம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசிக்கிறது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோ இல்லை அது மூடியோ கூட அழகாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.